Hello students, 10th Max Chapter 2ல என்னென்ன இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டின் 5 மார்க் கொஸ்டின் ஃபர்ஸ்ட் மிட் டர்ம்க்கு மேக்ஸிமம் என்னென்ன சம்ஸ்லாம் வர்றதுக்கு சான்சஸ் அதிகமா இருக்கு அப்படின்றத இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம். அது மட்டும் இல்லைங்க, குவார்டர்லி, ஆஃபர்லி, ஃபர்ஸ்ட் ரிவிஷன், செகண்ட் ரிவிஷன், பப்ளிக் எக்ஸாம், ஸோ இந்த மாதிரியான ஃபுல் போர்ஷன் எக்ஸாம்ஸ்லயும் என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் வந்து சாப்டர் 2ல இருந்து அதிகபட்சமா 2 மார்க்ஸ்லயும் 5 மார்க்ஸ்லயும் கேட்கறாங்க அப்படின்றத தெளிவா இந்த வீடியோல பார்க்கலாம். 2020ல இருந்து 2025 பப்ளிக் எக்ஸாம்ஸ் வரையும் என்னென்ன கொஸ்டின்ஸ் 2 மார்க்ஸ் 5 மார்க்ஸ் உங்களுக்கு சாப்டர் 2ல கேட்டிருந்தாங்க அந்த கொஸ்டின்ஸும் பார்க்க போறோம். 2026 பப்ளிக்ல என்ன கொஸ்டின்ஸ்லாம் அதிகபட்சமா வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கோ அந்த கொஸ்டின்ஸும் பார்க்க போறோம். ஸோ கண்டிப்பா வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும். யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா ஒரு லைக் கொடுக்க மறந்துடாதீங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் லைக் கொடுக்க மறந்துடுறீங்க. கண்டிப்பா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஆல்னு வர பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தொடர்ச்சியா நம்ம வந்து சயின்ஸ், சோஷியல், இங்கிலீஷ் மற்ற சப்ஜெக்ட்ஸ்க்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸும் பார்க்க போறோம். ஸோ கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க, கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. சாப்டர் 1ஓட இம்பார்ட்டன்ட் பார்க்காதவங்க பிளேலிஸ்ட் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். இமிடியண்டா போய் பாருங்க. யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா ஒரு லைக் கொடுங்க. 10th வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஸ்டடி மெட்டீரியல்ஸ்லாம் உங்களுக்கு வாட்ஸ்அப் சேனல்ல தான் ஷேர் பண்ணுவேன். இமிடியேட்டா ஜாயின் பண்ணிக்கோங்க. வாங்க என்னென்ன இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டின் 5 மார்க் கொஸ்டின் தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டு பேருக்குமே ஒரே வீடியோல இம்பார்ட்டன்ட் பார்த்துருவோம். நம்பர்ஸ் அண்ட் சீக்வன்சஸ் ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ் மீடியம்க்கு பார்த்துருவோம். இங்கிலீஷ் மீடியம்க்கு என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம்பிள் சம்ஸ் என்ன அப்படின்றத தெளிவாக சொல்லிடுறேன். Example 2.3 இது important 2 mark question. Show that the square of an odd integers is of the form 4q plus 1 for some integers q. ஓகேங்களா? இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 மார்க்ஸ்ல அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். நான் வெறும் பப்ளிக்ல கேட்கறது மட்டும் சொல்லல. குவார்டர்லி, ஃபர்ஸ்ட் மிட் டர்ம், ஆஃபர்லி, ரிவிஷன் எக்ஸாம் ஆல் டிஸ்ட்ரிக்ட்க்கும் சேமான இம்பார்ட்டன்ட் தான் சொல்றேன். ஸோ இந்த வீடியோ எல்லா டிஸ்ட்ரிக்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே மைண்ட்ல வச்சுதான் நம்ம வீடியோஸை இம்பார்ட்டன்ட் சொல்றோம். எக்ஸாம்பிள் 2.4 2 மார்க்ஸ்ல இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர், அதாவது HCF என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கணும். ஸோ அது 2 மார்க்ஸ்ல இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 2.6 எடுத்துக்கோங்க. அது 5 மார்க்ஸ்ல வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் HCF 396, 504, 636. இது 3 ஸ்டார் கொஸ்டின். வெரி 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 இம்பார்ட்டன்ட். பப்ளிக் கொஸ்டின்ஸ்ல 2-3 முறை இந்த கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க 5 மார்க்ஸ்ல. கண்டிப்பா இது வந்து குவார்டர்லி, ஆஃபர்லி எல்லாத்துலயுமே கேட்பாங்க ஆல் டிஸ்ட்ரிக்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஸோ கண்டிப்பா இதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 2.1 எடுத்துக்கோங்க. எக்ஸசைஸ் 2.1ல கொஸ்டின் ஃபர்ஸ்ட் 2 மார்க்ஸ் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 1, கொஸ்டின் நம்பர் 3, கொஸ்டின் நம்பர் 5, கொஸ்டின் நம்பர் 7, கொஸ்டின் நம்பர் 10 இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். இதுல வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 5th சம் வந்து அடிக்கடி கேட்பாங்க 2 மார்க்ஸ்ல, கண்டிப்பா பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தது 6th சம். இந்த கொஸ்டின் நம்பர் 6 வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது உங்களுக்கு 2 மார்க்ஸ்ல கேட்பாங்க. அதே வந்து பெரிய நம்பரா கொடுத்துட்டாங்க அப்படின்னா அது 5 மார்க்ஸ்ல கேட்பாங்க. அதாவது HCF ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். ஓகே, பெரிய நம்பர்ஸா வரும்போது 5 மார்க்ஸ்ல கேட்பாங்க. சின்ன சின்ன நம்பர்ஸ் கொடுத்துருக்கும் பொழுது உங்களுக்கு 2 மார்க்ஸ்ல கேட்பாங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எக்ஸாம்பிள் 2.9 2 மார்க் கொஸ்டின்ஸ்ல கேட்பாங்க. 7 into 5 into 3 into 2 plus 3 a composite number, justify your answer. வெரி 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 இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டின்ஸ். கண்டிப்பா இது அடிக்கடி கேட்பாங்க, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தது 2.10 இந்த சம்முமே வந்து உங்களுக்கு 2 மார்க்ஸ்ல கேட்கக்கூடிய வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அதுக்கு அடுத்தது எக்ஸசைஸ் 2.2 பார்த்துட்டு அதுக்கப்புறம் எக்ஸாம்பிள் பார்ப்போம். எக்ஸசைஸ் 2.2ல கொஸ்டின் நம்பர் 3 HCF இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 மார்க்ஸ்ல கேட்குறாங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதே போல 4th சம் இதுவும் 2 மார்க்ஸ்ல கேட்கக்கூடிய வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கொஸ்டின் நம்பர் 5, கொஸ்டின் நம்பர் 6, கொஸ்டின் நம்பர் 9 இது எல்லாமே 2 மார்க்ஸ் தான். 2.2வை பொறுத்த வரையும் கொஸ்டின் நம்பர் 3 நல்லா பார்த்துக்கோங்க, கொஸ்டின் நம்பர் 4 நல்லா பார்த்துக்கோங்க. இது ரெண்டுமே அடிக்கடி கேட்கறதுக்கு இம்பார்ட்டன்ட், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த 5th சம் பார்த்தீங்கன்னா 2 மார்க்ஸ்ல உங்களுக்கு அடிக்கடி கேட்குறாங்க. ஸோ அதையும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தது 9th சம் இதுவுமே 2 மார்க் கொஸ்டின்ஸ்.
Next example 2.14 இது 2 marksல கேட்கக்கூடிய question. Example 2.15, example 2.16 இந்த மூணு சம்ல இருந்து ஏதாவது ஒரு சம் 2 marksல கேட்பாங்க. So கண்டிப்பா பார்த்து வச்சுக்கோங்க. Very important question. மிஸ் பண்ணாதீங்க. Exercise 2.3ல பார்த்தீங்கன்னா question number 3 solve 5x modulus 4 இது very important. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு fourth sum solve 3x minus 2 is equal to 0 அதுவுமே very important. 3 and 4 அதே போல fifth sum what is the time 100 hours after 7 am அதுவும் important. Sixth sum what is time 15 hours before 11 pm இந்த 5 6லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் மிட்டம் குவார்டர்லி இதுலலாம் வந்து 2 மார்க்ஸ்ல நிறைய டிஸ்ட்ரிக்ட்ல கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. பப்ளிக்ல இது வரைக்கும் கேட்கல, இருந்தாலும் சம்டைம்ஸ் 2026ல வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா எக்ஸசைஸ் 2.3ல இம்பார்ட்டன்ட்னா 9th sum find the remainder when 2 power of 81 is divisible by 17 அது very important. 2 mark questions நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 2.19 பார்த்துக்கோங்க. இது 2 மார்க்ஸ்ல கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. நெக்ஸ்ட் 3 டேர்ம்ஸ் ஆஃப் த சீக்வன்சஸ் கேட்பாங்க. ஸோ அதுக்கு அடுத்தது எக்ஸாம்பிள் எக்ஸசைஸ் சம் பார்த்துட்டு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். எக்ஸசைஸ் 2.4ல கொஸ்டின் நம்பர் 3 question number 3 very important 2 mark question. Question number 4 important, question number 5 important, question number 6 important. 3 4 5 6 இதுல உங்களுக்கு இந்த 5th சம்மும் 6th சம்மும் 5 6 அடிக்கடி கேட்கக்கூடிய important questions 2 marksல very important. எக்ஸாம்ஸ்ல நிறைய டிஸ்ட்ரிக்ட்ல குவார்டர்லி ரிவிஷன் எக்ஸாம்ஸ் ஹாஃபலிலாம் இந்த கொஸ்டின் நம்பர் 5 அடிக்கடி கேட்டிருக்காங்க. 6 வந்து ஒரு சில டிஸ்ட்ரிக்ட்ல கேட்டிருக்காங்க 2 மார்க்ஸ்ல. அடுத்தது ஏபி பார்க்க போறோம். ஏபில என்னென்ன இம்பார்ட்டன்ட் பார்த்துருவோம். ஏபி அப்படின்னா அரித்மெட்டிக் ப்ரோக்ரெசிவ். ஓகே, ஸோ எக்ஸாம்பிள் 2.24 இதுமே உங்களுக்கு very இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். நிறைய எக்ஸாம்ஸ்ல 2 மார்க்ஸ்ல கேட்டிருக்காங்க. வெரி இம்பார்ட்டன்ட். ப்ளீஸ் இதெல்லாம் ஸ்டார் போட்டு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி எக்ஸாம்பிள் 2.26 இதுவுமே இம்பார்ட்டன்ட் சம், அடிக்கடி கேட்பாங்க, 2 மார்க்ஸ்ல கேட்குறாங்க. ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது 2.29 இது உங்களுக்கு 5 மார்க்ஸ்ல கேட்குறாங்க. வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், 5 மார்க்ஸ்ல கேட்கக்கூடிய கொஸ்டின். இதுவுமே 3 ஸ்டார் கூட போட்டு வச்சுக்கோங்க. பப்ளிக்லலாம் சம்டைம்ஸ் இது கேட்டிருக்காங்க. அதே போல 2.30 இதுமே வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின்ஸ். நான் வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்றேன்னா அது பப்ளிக்ல வந்த கொஸ்டின்ஸ் தான் சொல்லுவேன். அதே மாதிரி வரக்கூடிய கொஸ்டின்ஸும் வெரி இம்பார்ட்டன்ட் சொல்வேன். ஸோ அதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. எக்ஸசைஸ் 2.5ல கொஸ்டின் நம்பர் 4 2 மார்க்ஸ்ல கேட்குறாங்க. கொஸ்டின் நம்பர் 5 2 மார்க்ஸ்ல கேட்குறாங்க. கொஸ்டின் நம்பர் 6 2 மார்க்ஸ், கொஸ்டின் நம்பர் 8 2 மார்க்ஸ், கொஸ்டின் நம்பர் 10 2 மார்க்ஸ். இதே எக்ஸசைஸ்ல 5 மார்க்ஸ்ல என்னெல்லாம் கேட்குறாங்கன்னு பார்ப்போம். 7th சம் பப்ளிக்ல கேட்டிருக்கக்கூடிய வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின். 11th சம் ஆல் டிஸ்ட்ரிக்ட்ல அடிக்கடி கேட்பாங்க 5 மார்க்ஸ்ல. 12th சம் வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ்ல. 14th கொஸ்டின் வெரி இம்பார்ட்டன்ட். இதுல ரொம்ப வெரி இம்பார்ட்டன்ட், கண்டிப்பா மிஸ் பண்ணக்கூடாதுன்னா 2.5ல எக்ஸசைஸ் 2.5ல 7th கொஸ்டினும் 11th கொஸ்டினும் 12th கொஸ்டின் இந்த மூணுமே டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்து சீரீஸ்ல என்ன இம்பார்ட்டன்ட் பார்த்தலாம். 2.32 இது 2 மார்க்ஸ்ல கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ், இம்பார்ட்டன்ட் சம், நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 2.36 find the sum of all natural numbers between 300 and 600 which are divisible by 7. very important 5 mark question. கண்டிப்பா இதெல்லாம் மிஸ் பண்ணாம பார்க்க பாருங்க. அதுக்கு அடுத்தது எக்ஸாம்பிள் 2.39 இதுவுமே பப்ளிக்லயே கேட்டிருக்காங்க. 2.36 2.39 இதெல்லாம் பப்ளிக்ல கேட்ட டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின். எக்ஸசைஸ் 2.6ல ஃபர்ஸ்ட் 2 மார்க் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 3, கொஸ்டின் நம்பர் 5, கொஸ்டின் நம்பர் 6, கொஸ்டின் நம்பர் 9. இதுல உங்களுக்கு இந்த 5th கொஸ்டின் 104th டேர்ம் அண்ட் 4th டேர்ம் ஆஃப் அன் ஏபி இருக்கு இல்லையா, இது வந்து நிறைய டிஸ்ட்ரிக்ட்ல ரிவிஷன் எக்ஸாம்ஸ்லயும் ஆஃபர்லியும் கேட்டிருந்தாங்க. ஸோ நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ 2.6ல 3 5 6 9 2 மார்க்ஸ்ல கேட்பாங்க. சரிங்களா? அதுக்கு அடுத்தது 5 மார்க்ஸ்ல சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. Question number 7 find the sum of all natural numbers. அந்த questions important.
கொஸ்டின் நம்பர் 11 வெரி இம்பார்ட்டன்ட் 11th சம் பப்ளிக்ல கேட்டிருக்காங்க. அதே போல 12th சம்முமே வெரி இம்பார்ட்டன்ட், எல்லா எக்ஸாம்ஸ்லுமே அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் சரிங்களா. ஸோ இந்த எக்ஸசைஸ்ல 5 மார்க் கொஸ்டின்னா 7ம் 11ம் 12ம் மிஸ் பண்ணாம பாருங்க, புரிஞ்சதுங்களா. ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். நெக்ஸ்ட் ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரஷன் பார்க்கலாம். ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரஷன்னா ஜிபின்னு ஷார்ட்டா சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் 2.41 2 மார்க்ஸ்ல கேட்கக்கூடிய வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் 2.7ல 2 மார்க்ஸ்லாம் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 1, கொஸ்டின் நம்பர்ல 1ல அதிகபட்சமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3rd சப்டிவிஷன், இந்த 4th சப்டிவிஷன்ல உங்களுக்கு ஃபர்ஸ்ட் மிட்டம், குவார்டர்லி, ஆஃபர்லிலாம் 2 மார்க்ஸ்ல கேட்டிருக்காங்க நிறைய டிஸ்ட்ரிக்ட்ல. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. இருந்தாலும் நீங்க எல்லா சப்டிவிஷனுமே நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி 5th சம் இதுவுமே 2 மார்க்ஸ்ல அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின். அதுக்கடுத்து கொஸ்டின் நம்பர் 6, GP the 9th term is 32,805 and 6th term is 1,215. Find the 12th term. So very important. So இந்த 9th term 6th term பேஸ் பண்ணி நம்ம 12th term find out பண்ணலாம். very important 2 mark questions. அதுக்கடுத்தது 9th கொஸ்டினும் very important 2 mark questions. நிறைய டிஸ்ட்ரிக்ட்ல ஆஃபர்லிலாம் அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 2.7ல உங்களுக்கு 5 mark questions பார்த்தீங்கன்னா 9th சம் very important. 9th சம் அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின் சரிங்களா. இது வந்து நான் 2 மார்க்ஸ் சொல்லியிருக்கேன், சாரி. இது வந்து 5 மார்க்ஸ்ல கேட்கக்கூடிய கொஸ்டின் 9th கொஸ்டின் very important. அதுக்கு அடுத்தது 10th கொஸ்டின். 10th கொஸ்டின்ஸ்மே very important 5 மார்க் கொஸ்டின். அதே போல 12th கொஸ்டின் very important 5 மார்க் கொஸ்டின். ஸோ இந்த எக்ஸசைஸ்ல 9, 10, 12 இது 5 மார்க் கொஸ்டின். கொஸ்டின் நம்பர் 1, கொஸ்டின் நம்பர் 5, கொஸ்டின் நம்பர் 6, கொஸ்டின் நம்பர் 7, கொஸ்டின் நம்பர் 8 இதெல்லாம் 2 மார்க்ஸ்ல கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் சரிங்களா. ஸோ சம் டு n terms of geometric progression. n termsல என்னென்ன இம்பார்ட்டன்ட், சம் டு இன்ஃபினைட் டேர்ம்ஸ்ல என்னென்ன இம்பார்ட்டன்ட் பார்த்துருவோம். 2.49ல ஃபைண்ட் த சம் இது உங்களுக்கு 2 மார்க்ஸ்ல கேட்கக்கூடிய இம்பார்ட்டன்ட். அதே போல 2.50 இதுவுமே இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டின். 2.51 இந்த சம் பார்த்தீங்கன்னா பப்ளிக்ல கிட்டத்தட்ட 2-3 டைம்ஸ்க்கு மேல கேட்டிருக்காங்க. இதே சம் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் புக் வந்து சேஞ்ச் ஆகிறதுக்கு முன்ன நான் சொல்றது ஒரு 10 years பேக்கே சொல்றேன். ஸோ சீக்வன்சஸ்ல வந்து உங்களுக்கு கண்டிப்பா வந்து இந்த 5+55 555 இது இன்னைக்கு நேத்து வர கொஸ்டின்ஸ் கிடையாது. எல்லா ஜென்ரேஷன்லயுமே இந்த கொஸ்டின்ஸ் கண்டிப்பா வந்துடும். வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். கண்டிப்பா இதை மிஸ் பண்ணாம படிங்க. 100% 5 மார்க்ஸ்ல ஆல் டிஸ்ட்ரிக்ட்ல நடக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் மிட்டம், குவார்டர்லி, ஆஃபர்லி எல்லாத்துலயும் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. அதுக்கு அடுத்தது என்ன இம்பார்ட்டன்ட் பார்த்துருவோம். எக்ஸசைஸ் 2.8ல 2 மார்க்ஸ் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 2, சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் 6 terms ஆஃப் ஜிபி அது இம்பார்ட்டன்ட். 4th கொஸ்டின் சம் டு இன்ஃபினிட்டி இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ்ல. 9th கொஸ்டின் ஃபைண்ட் த ரேஷனல் ஃபார்ம் ஆஃப் த நம்பர் இதெல்லாம் 2 மார்க்ஸ்ல கேட்கக்கூடிய கொஸ்டின். அதே போல 5 மார்க்ஸ்ல இம்பார்ட்டன்ட் பார்த்தோம்னா 6th சம்ல செகண்ட் சப்டிவிஷன் பப்ளிக் எக்ஸாம்ஸ்ல அடிக்கடி கேட்பாங்க. அங்க எப்படி நம்ம அந்த 5+55 பார்த்தோம், அதே போல இந்த 3+33 333 இது வந்து உங்களுக்கு 5 மார்க்ஸ்ல கேட்கக்கூடிய இம்பார்ட்டன்ட். பப்ளிக்லயே கேட்டிருக்காங்க, குவார்டர்லிலாம் அடிக்கடி வரும். செகண்ட் சப்டிவிஷன், ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் நிறைய ஃபர்ஸ்ட் மிட்டம்ல நிறைய டிஸ்ட்ரிக்ட்ல 5 மார்க்ஸ்ல ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனும் கேட்டிருக்காங்க 6th கொஸ்டின்ல. ஸோ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் செகண்ட் சப்டிவிஷன் ரெண்டும் பார்த்துக்கோங்க. செகண்ட் சப்டிவிஷன் வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கு அடுத்தது இந்த 10th சம் நிறைய இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின்ஸ் ஆல் டிஸ்ட்ரிக்ட்ல ரிவிஷன்ஸ்ல ஆஃபர்லிலாம் கேட்டிருக்காங்க. டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின்ஸ். அடுத்து ஸ்பெஷல் சீரீஸ் பார்ப்போம். ஸ்பெஷல் சீரீஸ்ல இருந்து எந்த ஒரு எக்ஸாமா இருந்தாலும் கண்டிப்பா வந்து ஒரு 5 மார்க் கொஸ்டின் செகண்ட் சாப்டர்ல இருந்து வந்துடும் கண்டிப்பா சரிங்களா. ஸோ 2.55 வந்து உங்களுக்கு 2 மார்க்ஸ்ல கேட்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். 2.56 இது உங்களுக்கு 5 மார்க்ஸ்ல கேட்கக்கூடிய வெரி இம்பார்ட்டன்ட் சம். ஸோ 5² + 10² இந்த சம்மும் வரும். சம்டைம்ஸ் 3rd சப்டிவிஷன் பாருங்க, இந்த 15² + 16² இதுவும் கேட்க சான்சஸ் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனை விட செகண்ட் சப்டிவிஷன், தேர்ட் சப்டிவிஷன் வெரி இம்பார்ட்டன்ட். இருந்தாலும் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனும் பார்த்து வச்சுக்கோங்க. இது உங்களுக்கு வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அதுக்கு அடுத்தது 2.57 இது 2 மார்க்ஸ்ல கேட்கக்கூடிய இம்பார்ட்டன்ட். இந்த
2.56 கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 மார்க்ஸில் தான் கேட்குறாங்க, 5 மார்க்ஸ் கிடையாது, 2 மார்க்ஸில் கேட்கக்கூடிய இம்பார்ட்டன்ட். 2.57ம் 2 மார்க்ஸில் கேட்பாங்க, நல்லா பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து எக்ஸசைஸ் 2.9ல் ஃபர்ஸ்ட் சம்மில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 மார்க்ஸில் 5th ரோமன் லெட்டர் 6 ஸ்கொயர் ப்ளஸ் 7 ஸ்கொயர் இதெல்லாம் வந்து 2 மார்க்ஸில் கேட்குறாங்க. அதே 5 மார்க்ஸில் பார்த்தீங்கன்னா 6th ரோமன் லெட்டர் 10 கியூப் ப்ளஸ் 11 கியூப் அந்த கொஷினும், அதே போல் 2 மார்க்ஸில் வந்து உங்களுக்கு 4th சப்டிஷன் 1 + 4 + 9 அது 2 மார்க்ஸில் கேட்குறாங்க 4th சப்டிஷன். 5 மார்க்ஸில் 6 ஸ்கொயர் ப்ளஸ் 7 ஸ்கொயர் ப்ளஸ் 8 ஸ்கொயர் இதுவும் 6th சப்டிவிஷன் 10 கியூப் ப்ளஸ் 11 கியூப் ப்ளஸ் 12 கியூப் இது 5 மார்க்ஸில் கேட்குறாங்க. அதுக்கு அடுத்தது கொஸ்டின் நம்பர் 2 இதுவுமே வந்து உங்களுக்கு 5 மார்க்ஸில் கேட்கக்கூடிய இம்பார்ட்டன்ட். 3 அடுத்தது கொஸ்டின் நம்பர் 3யும் 5 மார்க்ஸில் கேட்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். கொஸ்டின் நம்பர் 6 ரேகா, இதை சொல்லவே வேண்டாம், நிறைய முறை பப்ளிக்ல கேட்டிருக்காங்க. அது போக குவார்டர்லி ஆஃபலி எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையுமே இந்த கொஸ்டின் மேக்சிமம் கொடுக்காம இருக்கவே மாட்டாங்க. ஸோ கண்டிப்பாக நல்லா பார்த்துக்கோங்க. செகண்ட் சாப்டர்ல நான் சொன்ன கொஸ்டின்ஸ் ஒரு கொஸ்டின் கூட மிஸ் பண்ணாம பண்ணீங்கன்னா கண்டிப்பா நீங்க ஃபர்ஸ்ட் மிட் டர்ம்லயா இருக்கட்டும், குவார்டர்லியா இருக்கட்டும், பப்ளிக்ல இருக்கட்டும் 100% சாப்டர் 2ல இருந்து எந்த கொஸ்டின்ஸ் வந்தாலும் அழகா உங்களால் அட்டன் பண்ண முடியும். கண்டிப்பா நீங்க வந்து ஜஸ்ட் அந்த ஃபார்முலாஸை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஃபார்முலாஸை ஒரு A4 ஷீட்ல எழுதி சாப்டர் 2ன்னு உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது இல்லையா நம்பர் சீக்வன்சஸ், ஸோ அந்த ஃப்ரண்ட் பேஜ்லேயே பின் பண்ணிக்கோங்க. இல்லையா இந்த சூஸ் த கரெக்ட் ஆன்சர் உங்க முடியுது பாருங்க, இந்த இடத்துல பின் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் யூனிட் எக்ஸசைஸ்ல இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. யூனிட் எக்ஸசைஸ்ல கொஸ்டின் நம்பர் 1 2 மார்க்ஸ்ல கேட்கக்கூடிய கொஸ்டின், கொஸ்டின் நம்பர் 4 2 மார்க்ஸ்ல கேட்பாங்க, கொஸ்டின் நம்பர் 6 2 மார்க்ஸ்ல கேட்பாங்க. சம்டைம்ஸ் கொஸ்டின் நம்பர் 5 வந்து உங்களுக்கு 5 மார்க்ஸ்ல கேட்குறாங்க, கொஸ்டின் நம்பர் 8ம் 5 மார்க்ஸ்ல கேட்குறாங்க. ஸோ இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. யூனிட் எக்ஸசைஸை பொறுத்தவரையும் இதெல்லாம் வரும் அப்படின்னு நம்ம கன்ஃபார்ம் சொல்ல முடியாது. ஜஸ்ட் என்னோட ஒரு பர்சனல் ஒப்பீனியன் தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ சென்டம் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க யூனிட் எக்ஸசைஸ் ஃபுல்லாகவே பார்த்துக்கிறது 100% பெட்டர். இருந்தாலும் நான் சொன்ன கொஸ்டின்ஸை ஃபர்ஸ்ட் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. ப்ளீஸ் லைக் பண்ணுங்க, ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறேன், லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறந்துட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்னு வர பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தொடர்ச்சியாக தமிழ் மீடியத்துக்கு இம்பார்ட்டன்ட் பார்த்துருவோம். 10th மேக்ஸ் தமிழ் மீடியம் செகண்ட் சாப்டருக்கான இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ் 5 மார்க் கொஸ்டின்ஸ் பார்த்தலாம். ஆல்ரெடி சாப்டர் 1 பார்க்கல அப்படின்றவங்க பிளேலிஸ்ட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, ப்ளீஸ் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். நீங்களாம் கொடுக்குற சப்போர்ட்டிவ்ல தான் வீடியோஸ் ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக நாங்களும் அப்லோட் பண்ணுறோம். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆல்னு வர பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ரெகுலராக காட்டும். செகண்ட் சாப்டர் எண்களும் தொடர் வரிசைகளும் பார்க்க போறோம். இதோட எடுத்துக்காட்டு கணக்குகள் அப்படின்னு பார்த்தோம்னா எடுத்துக்காட்டு 2.3 இது உங்களுக்கு 2 மார்க்ஸ்ல வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஃபர்ஸ்ட் மிட்டம் குவார்டர்லி இதெல்லாம் அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின், கண்டிப்பா பார்த்துக்கோங்க. அதே போல எடுத்துக்காட்டு 2.6 அது உங்களுக்கு 5 மார்க் கொஸ்டின்ஸ்லேயே கேட்குறாங்க, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பப்ளிக் எக்ஸாம்ஸ்ல இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ ஸ்டார் போட்டு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து பயிற்சி 2.1ல நான் சொல்ற கொஸ்டின்ஸ்லாம் நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் 2 மார்க்ஸ்க்கு சொல்லிடுறேன். கொஸ்டின் நம்பர் 1 3 5 7 10 இதெல்லாம் 2 மார்க்ஸ்ல இம்பார்ட்டன்ட். அதே போல 5 மார்க்ஸ்ல பார்த்தீங்கன்னா 6th கொஸ்டின் யூக்ளிடின் வகுத்தல் வழிமுறை, இது வந்து உங்களுக்கு 5 மார்க் கொஸ்டின்ஸ்ல கேட்குறாங்க, வெரி 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 இம்பார்ட்டன்ட். இந்த 6th கொஸ்டின் நோட் பண்ணிக்கோங்க. எக்ஸாம்பிள் சம் பார்த்தோம் இல்லையா, அதே போல இது எக்ஸசைஸ்ல இம்பார்ட்டன்ட், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 2 மார்க்ஸ்ல வந்து அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் என்னன்னு சொல்றேன். எந்த மிகை முழுவின் வர்க்கத்தையும் கொஸ்டின் நம்பர் 5 இருக்கு இல்லையா, 4ஆல் வகுக்கும் பொழுது மீதி 0 அல்லது 1 மட்டுமே கிடைக்கும். இது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் மிட்டம் குவார்டர்லி இதெல்லாம் நிறைய டிஸ்ட்ரிக்ட்ல ரிப்பீட்டடா கேட்கக்கூடிய கொஸ்டின், நல்லா பார்த்துக்கோங்க. அதே போல 10th கொஸ்டின் எந்த இரு அடுத்தடுத்த மிகை முழுக்கள் சார்பகா எண்கள் என நிறுவுக, இது ஃபர்ஸ்ட் மிட்டம்ல எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயுமே கேட்பாங்க. 2 மார்க்ஸ்ல வெரி வெரி இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது எக்ஸாம்பிள் சம்ஸ் பார்த்துருவோம். எடுத்துக்காட்டு கணக்குகள் 2.9 இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 மார்க்ஸ்ல இம்பார்ட்டன்ட் சம். உணரு விடையை நியாயப்படுத்துக, அதாவது 7 பெருக்கல் 5 பெருக்கல் 3 பெருக்கல் 2 கூட்டல் 3 என்பது ஒரு பகு எண்ணா, இது 2 மார்க்ஸ்ல கேட்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். எடுத்துக்காட்டு 2.10 இது இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டின்ஸ், சரிங்களா? அதுக்கு அடுத்தது பயிற்சி 2.2ல
கொஸ்டின் நம்பர் 5 வந்து உங்களுக்கு 2 மார்க்ஸ்ல வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நம்பர் 5 அது நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து கொஸ்டின் நம்பர் 3, 4, அதுக்கடுத்து கொஸ்டின் நம்பர் 9 இதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் மிட் டர்ம், ரிவிஷன்ஸ், எக்ஸாம்ஸ், அதாவது குவார்டர்லி இதுலலாம் வந்து கேட்டிருக்காங்க. சரிங்களா? எடுத்துக்காட்டு கணக்குல 2.14 தீர்க்க இந்த மட்டு கணக்குல இருந்து கண்டிப்பா ஒரு கொஸ்டின் கேட்டுருவாங்க. 2.14 இம்பார்ட்டன்ட், 2.15 இம்பார்ட்டன்ட், 2.16 இந்த 3 கணக்குல இருந்து ஏதாவது ஒரு கணக்கு வந்து 2 மார்க்ஸ்ல கண்டிப்பா கேட்டுருவாங்க. ஸோ நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தது பயிற்சி 2.3 2.3ல 2 மார்க் கொஸ்டின் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 3, 4 இது ரெண்டுமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்து கொஸ்டின் நம்பர் 5, கொஸ்டின் நம்பர் 6 பார்த்துக்கோங்க. இது வந்து ஒரு சில டிஸ்ட்ரிக்ட்ல ஃபர்ஸ்ட் மிட் டர்ம்ல வந்து கேட்டிருக்காங்க. ஸோ பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து 9th கொஸ்டினுமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டின். இந்த எக்ஸசைஸ்ல 2 மார்க்ஸ் தான் கேட்பாங்க, 5 மார்க் கொஸ்டின்ஸ் வராது. ஓகே. எடுத்துக்காட்டு 2.19 இதுவுமே 2 மார்க்ஸ்ல வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தது பயிற்சி 2.4 2.4ல உங்களுக்கு தேர்ட் கொஸ்டின் இது 2 மார்க்ஸ்ல கேட்பாங்க. 4th கொஸ்டின் இதுவுமே 2 மார்க்ஸ் தான். இந்த 5th கொஸ்டின், 6th கொஸ்டின் இதுவும் 2 மார்க்ஸ் தான். ஆனா இது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு இந்த கொஸ்டின் நம்பர் 5 பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய எக்ஸாம்ஸ்ல குவார்டர்லி, ஆஃப்லி எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயுமே அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். 6th கொஸ்டின்ஸ்மே வந்து நிறைய ரிவிஷன் எக்ஸாம்ஸ்ல எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ மிஸ் பண்ணாம படிக்க பாருங்க. அடுத்து கூட்டுத்தொடர் வரிசை அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன் இதை வந்து ஏபின்னு சொல்லுவாங்க. 2.24 இது 2 மார்க் கொஸ்டின்ஸ்ல வெரி வெரி இம்பார்ட்டன்ட். முதல் உறுப்பு கொடுத்துருவாங்க, பொது வித்தியாசம் கொடுத்துருவாங்க, கூட்டுத்தொடர் வரிசையை கண்டுபிடிக்கணும். சரிங்களா? கண்டிப்பா இது 2 மார்க்ஸ்ல கேட்கக்கூடிய வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அதுக்கடுத்து 2.26 இதுவுமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டின். ஸோ நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தது உங்களுக்கு எடுத்துக்காட்டு கணக்கு 2.29 இது பாத்தீங்கன்னா கூட்டுத்தொடர் வரிசையில் அடுத்தடுத்த 4 உறுப்புகளின் கூடுதல் 28 மற்றும் அவற்றின் வர்க்கங்கள் கூடுதல் 276. அது அந்த 4 எண்கள் என்னன்னு கேட்கறாங்க. இது வந்து 5 மார்க்ஸ் நிறைய டிஸ்ட்ரிக்ட்ல அடிக்கடி கேட்கக்கூடிய வெரி 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 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். மிஸ் பண்ணாம படிங்க. ஸ்டார் போட்டு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே போல 2.30 இதுவுமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது ரெண்டுமே 2.29, 2.30 இது ரெண்டுமே வந்து 5 மார்க்ஸ்ல கேட்கக்கூடிய வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பயிற்சி 2.5 2.5ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2 மார்க்ஸ் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. 4th கொஸ்டின் கூட்டுத்தொடர் வரிசையின் 19வது உறுப்பு அது வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்து 5th கொஸ்டின் 54 என்பது எத்தனையாவது உறுப்பு அது இம்பார்ட்டன்ட். எல்லாமே 2 மார்க்ஸ் தான். அடுத்து 6th கொஸ்டின் கூட்டுத்தொடர் வரிசையோட நடு உறுப்பை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அடுத்து 8th கொஸ்டின் கேவோட மதிப்பு என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அடுத்தது 10வது கணக்கு ஒரு சினிமா அரங்கின் முதல் வரிசை. இது எல்லாமே 2 மார்க்ஸ்ல கேட்கக்கூடிய கொஸ்டின். இதுல வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின்ஸ் பார்த்தோம்னா 7th கொஸ்டின் வெரி 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 இம்பார்ட்டன்ட். மிக 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 முக்கிய வினாக்கள் 7th கொஸ்டின் கண்டிப்பா படிக்கணும், அது பார்த்துக்கணும். அதுக்கடுத்து 11th கொஸ்டின்ஸ்மே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நான் சொல்லக்கூடியதெல்லாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட்னா பப்ளிக்லயும் கேட்டிருக்காங்க, ஆல் டிஸ்ட்ரிக்ட்ல குவார்டர்லி, ஆஃபர்லி, ரிவிஷன்ல கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் தான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சொல்றேன். ஸோ கொஸ்டின் நம்பர் 7, கொஸ்டின் நம்பர் 11 இதெல்லாம் 5 மார்க்ஸ்ல கேட்கறாங்க. 7, 11. அடுத்து 12வது கணக்கு கூட்டுத்தொடர் வரிசையின் 6வது மாற்றம் 8வது உறுப்புகளின் விகிதம். ஸோ இதுவுமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 9வது மற்றும் 13வது உறுப்புகளோட விகிதத்தை கண்டுபிடிக்கணும், அது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்து 14வது கணக்கு ஒரு சில டிஸ்ட்ரிக்ட்ல வந்து ஆஃபர்லி, குவார்டர்லில கேட்டிருக்காங்க. ஸோ அதை நல்லா பார்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்தது தொடர்கள் பார்க்கலாம். எடுத்துக்காட்டு கணக்கு 2.32 இது 2 மார்க்ஸ்ல வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அதுக்கு அடுத்தது உங்களுக்கு 2.36 இது மிக மிக முக்கிய 5 மதிப்பெண் வினாக்கள். 100% பார்க்கணும். இது ஸ்டார் போட்டு வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தது எடுத்துக்காட்டு கணக்கு 2.39 இதுவுமே வந்து உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாம்ஸ்ல கேட்கக்கூடிய 5 மார்க் கொஸ்டின்ஸ். வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு, நல்லா பார்த்துக்கோங்க. 2.6 பயிற்சியில ஃபர்ஸ்ட் வந்து நான் சொல்ற சம்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 3 ஒரு கூட்டுத்தொடர் வரிசையின் எண்ணாவது உறுப்பு 4n-3 எனில் அதன் முதல் 28 உறுப்புகளின் கூடுதல். அந்த தேர்ட் சம் அது 2 மார்க்ஸ்ல கேட்பாங்க. அடுத்து 5th சம் முதல் 35 உறுப்புகளின் கூடுதல் காண்க, 5வது கணக்கு. அடுத்து 6வது கணக்கு ஒற்றை மிகை முழுக்களின் கூடுதல், அது இம்பார்ட்டன்ட். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா 9வது கணக்கு கடனை அடைக்க எவ்வளவு காலம் தேவைப்படும், அது எல்லாமே 2 மார்க்ஸ்ல கேட்பாங்க. இதுல வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 5 மார்க் கொஸ்டின் பாத்தீங்கன்னா 7th கொஸ்டின் 5 மார்க்ஸ்ல கேட்பாங்க, இம்பார்ட்டன்ட். இதுல வந்து கண்டிப்பா நீங்க மிஸ் பண்ணாம படிக்கணும் அப்படின்னா நான் இந்த 11th சம்மும் 12th சம்மும் சொல்வேன். இதெல்லாம் பப்ளிக்லயே கேட்டிருக்காங்க. ஸோ தயவு செஞ்சு குவார்டர்லி, ஆஃப்லிலாம் அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். 11, 12, 7
மூணுமே நல்லா பார்த்துக்கோங்க. அதுல 11, 12 மிக மிக முக்கியமான கொஸ்டின். அடுத்து பெருக்கு தொடர் வரிசை, ஜியோமெட்ரிக் ப்ராக்ரஷன். பெருக்கு தொடர் வரிசையில கண்டிப்பா வந்து 2 சம் 2 மார்க்ஸ்ல 1 வந்துரும், 5 மார்க்ஸ்ல 1 வந்துரும். நல்லா பார்த்துக்கோங்க. எடுத்துக்காட்டு 2.41. இது பொது விகிதமும் முதல் உறுப்பு இதெல்லாம் கண்டுபிடிக்கணும். இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2 மார்க்ஸ்ல கேட்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். எடுத்துக்காட்டு 2.41. நல்லா பார்த்துக்கோங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா பயிற்சி 2.7. 2.7ல ஃபர்ஸ்ட் 2 மார்க்ஸ் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 1ல எல்லா சப்டிவிஷனும் 2 மார்க்ஸ்ல கேட்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதே போல கொஸ்டின் நம்பர் 5 பார்த்துக்கோங்க, அது 2 மார்க்ஸ். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 6, 12வது உறுப்பை காண்க, அதுவும் 2 மார்க்ஸ்ல கேட்பாங்க. அடுத்து 7வது கணக்கு, 10வது உறுப்பை காண்க, அதுவும் 2 மார்க்ஸ். அடுத்தது 8வது கணக்கு, ஏபிசி என்பன ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் அமையும் எனில் 3A 3B 3C ஒரு பெருக்கு தொடர் வரிசையில் அமையும் என காட்டு. இது எல்லாமே 2 மார்க்ஸ்ல கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த பயிற்சியில இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின்ஸ் என்னன்னு பார்த்துருவோம். 9th சம், ஒரு பெருக்கு தொடர் வரிசையில் அடுத்தடுத்த 3 உறுப்புகளின் வெரி 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 இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின் பப்ளிக்ல கேட்டிருக்காங்க, மிஸ் பண்ணாம பாருங்க. அதுக்கு அடுத்தது 10வது கணக்கு, அதுவுமே இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின். அடுத்து 12வது கணக்கு, இதுவுமே இம்பார்ட்டன்ட். ஸோ 9, 10, 12 இம்பார்ட்டன்ட். அதுல 9 மிக 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 முக்கிய கணக்கு, மிஸ் பண்ணிடாதீங்க. எடுத்துக்காட்டு 2.49. இது ஃபர்ஸ்ட் மிட்டம் குவார்டர்லில எல்லாம் 2 மார்க்ஸ்ல நிறைய டிஸ்ட்ரிக்ட்ல கேட்டிருக்காங்க. நிறைய டிஸ்ட்ரிக்ட்ல இது கேட்டுட்டே இருந்தாங்க. ஸோ மிஸ் பண்ணாம இதை பார்த்துக்கோங்க. 2 மார்க்ஸ்ல வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அதே போல 2.50, 2.50 இதுவுமே வந்து உங்களுக்கு 2 மார்க்ஸ்ல கேட்கக்கூடிய வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா மிக 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 எத்தனை மிக வேணா போட்டுக்கோங்க, வெரி 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 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். 5 + 55 + 555. இது வந்து இந்த ஜென்ரேஷன் மட்டும் இல்ல, லாஸ்ட் ஜென்ரேஷன்லயுமே வந்து சீக்வன்சஸ்ல எப்பயுமே இந்த ஒரு கொஸ்டின் வந்துட்டே இருக்கும். சரிங்களா? ஸோ தயவு செஞ்சு இதை மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த கூட்டு தொடர் வரிசையில உறுப்புகளின் கூடுதலை கண்டுபிடிக்கணும். 5 மதிப்பெண்ல பப்ளிக் எக்ஸாம்ஸ்ல 100% வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. வெறும் பப்ளிக் மட்டும் இல்ல, நீங்க ஃபர்ஸ்ட் மிட்டம், குவார்டர்லி, ஆஃபர்லி எல்லாத்துலயுமே வந்து நிறைய டிஸ்ட்ரிக்ட்ல இந்த கொஸ்டின் கேட்டுட்டே இருப்பாங்க. பப்ளிக்லயுமே நிறைய முறை கேட்டிருக்காங்க. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. நான் சொல்லக்கூடிய கொஸ்டின்ஸ் தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணிடாதீங்க. உங்ககிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். ரொம்ப உட்காந்து பொறுமையா ஆராய்ச்சி பண்ணி உங்களுக்கு ஒவ்வொன்றும் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ ஏனோ தானோன்னு வீடியோ போடணும்னு நான் போடல. சரிங்களா? ஒரு ஃபர்ஸ்ட் மிட்டம் எக்ஸாம் முடிஞ்சதுன்னா அப்ப தெரியும் கல்வி விஜய் சேனல்ல எவ்வளவு வந்து இம்பார்ட்டன்ஸ் வந்து நமக்கு கரெக்டா கொடுக்குறாங்க அப்படின்றது. 2 மார்க்ஸ்ல பாருங்க, கொஸ்டின் நம்பர் 2 வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டின். கொஸ்டின் நம்பர் 4 2 மார்க்ஸ்ல கேட்கக்கூடிய கொஸ்டின். கொஸ்டின் நம்பர் 9 இதுவும் 2 மார்க்ஸ்ல கேட்கக்கூடிய கொஸ்டின். விகிதமுறு வடிவம் காண்க, இது 2 மார்க்ஸ். அதே மாதிரி 4வது கணக்கு, முடிவுறா தொடர்களின் கூடுதல், அதுவும் 2 மார்க்ஸ். அடுத்து கொஸ்டின் நம்பர் 2 பாத்தீங்கன்னா முதல் 6 உறுப்புகளோட கூடுதல், இதெல்லாம் வந்து உங்களுக்கு 2 மார்க்ஸ்ல கேட்கறாங்க. அதே 5 மார்க் கொஸ்டின் பாத்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 6, இதுல வந்து ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன், செகண்ட் சப்டிவிஷன் ரெண்டும் இம்பார்ட்டன்ட். அதே போல அந்த 5 + 55 555 எப்படி இம்பார்ட்டனோ அதே போல செகண்ட் சப்டிவிஷன் 3 + 33 + 333 இதுவுமே வெரி 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 இம்பார்ட்டன்ட். இதுவுமே 5 மார்க்ஸ்ல கேட்கக்கூடிய மிக 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 முக்கிய வினா. தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணிடாதீங்க. சரிங்களா? செகண்ட் சப்டிவிஷன் வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு, அதையும் பார்த்துக்கணும். ரெண்டுமே பார்த்துக்கோங்க, எப்படி வேணா கேட்கலாம். சரிங்களா? ஆனாலும் செகண்ட் சப்டிவிஷன் ஃபர்ஸ்ட் பார்த்துக்கோங்க. அடுத்து இந்த 10th சம், 10வது கணக்கு. சரிங்களா? இதுவுமே நல்லா பார்த்துக்கோங்க. இதுவுமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின். புரிஞ்சுதுங்களா? அதுக்கடுத்து ஸ்பெஷல் சீரீஸ் பார்த்துருவோம். சிறப்பு தொடர்கள்ல எடுத்துக்காட்டு 2.55 இது உங்களுக்கு 2 மார்க்ஸ்ல கேட்கறாங்க. சரிங்களா? கூடுதல் காண்க, வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க. அதே போல 2.56 எடுத்துக்காட்டு 2.56 கூடுதல் காண்க. இதுல இந்த 3 சப்டிவிஷன் பாருங்க, அதுல செகண்ட் சப்டிவிஷன், தேர்ட் சப்டிவிஷன்லாம் அடிக்கடி கேட்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். 2 மார்க்ஸ்ல கேட்கறாங்க, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க, வெரி இம்பார்ட்டன்ட். அதே போல எடுத்துக்காட்டு 2.57 இதுவும் 2 மார்க்ஸ்ல வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதுல உங்களுக்கு 2 சப்டிவிஷன் இருக்கு, ரெண்டுமே நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அது போக பயிற்சி கணக்கு 2.9ல மிக மிக முக்கிய 5 மதிப்பெண் வினாக்கள். இந்த எக்ஸசைஸ்னாவே ஒரே ஒரு 5 மார்க்ஸ் தான் ஃபர்ஸ்ட் எல்லாரும் சொல்லுவாங்க. அந்த 6th கொஸ்டின், 6வது வினா, ரேகாவிடம் 10 சென்டிமீட்டர், 11 சென்டிமீட்டர், 12 சென்டிமீட்டர். இந்த கொஸ்டின் வந்து
மேக்ஸிமம் நீங்க இந்த ஒரு வருஷம் ஃபுல்லா எக்ஸாம் ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா எப்படியாச்சும் 2-3 முறையாவது இதே கொஸ்டினை இங்க திரும்ப எழுதிடுவீங்க. சரிங்களா? ஸோ பப்ளிக்ல வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஆல்ரெடி பப்ளிக்ல கேட்ட கொஸ்டின்ஸே ஃபர்ஸ்ட் மிட் டர்ம், குவார்டர்லி, ஆஃபர்லி எல்லாத்துலயுமே வந்து எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயுமே அடிக்கடி கேட்கக்கூடிய மிக மிக முக்கிய 5 மதிப்பெண் வினாக்கள், அதாவது 6வது வினா. சரிங்களா? இதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது உங்களுக்கு 2 மார்க் கொஸ்டின் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் சம்ல 4th சப்டிவிஷன் 1 கூட்டல் 4 கூட்டல் 9 கூட்டல் 16 கூட்டல் வருது இல்லையா? இந்த 4வது கணக்கு, அதாவது முதல் வினால 4வது கணக்கு 2 மார்க்ஸ்ல வரும். அது போக முதல் வினாக்கள்லயே 5வது கணக்கும் 6வது கணக்கும் மிக மிக முக்கிய வினா. அதுல வந்து 6வது கணக்கு உங்களுக்கு பப்ளிக்லேயே கேட்டிருக்காங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அதுக்கடுத்து கொஸ்டின் நம்பர் 2மே 5 மார்க் கொஸ்டின்ஸ், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி கொஸ்டின் நம்பர் 3 1 கியூப் பிளஸ் 2 கியூப் பிளஸ் 3 கியூப், இதுவுமே வந்து உங்களுக்கு வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கேயின் மதிப்பை கண்டுபிடிக்கணும். இதுவுமே உங்களுக்கு 5 மார்க்ஸ்ல கேட்கக்கூடிய கொஸ்டின். சரிங்களா? ஸோ 2.9ல பயிற்சியில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் 2 மார்க் 5 மார்க்ஸ் தெளிவாக பார்த்தோம். ஸோ செகண்ட் சாப்டர்ல என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் வர்றது இருக்கு அப்படின்ட்டு சிறப்பு தொடர்லையும் என்னென்ன இம்பார்ட்டன்ட் சொல்லியிருக்கேன். பயிற்சி 2.10 1 மார்க் கொஸ்டின்ஸ். யோசிக்காதீங்க, இப்பயே லீவ்லயே படிச்சுக்கோங்க. ஆல்ரெடி சாப்டர் 1 அப்லோட் பண்ணியிருந்தேன். யாரெல்லாம் சாப்டர் 1 ரெடி ஆயிட்டீங்கன்னு இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்க. நீங்க எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து பாக்குறீங்க, உங்களுக்கு என்ன மாதிரியான வீடியோஸ் அப்லோட் பண்ணலாம்னு கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட டார்கெட் பப்ளிக்ல ஃபர்ஸ்ட் மிட் டர்ம்ல பப்ளிக்ல இந்த 2 எக்ஸாம்ஸ்ல எவ்வளவு டார்கெட் மேக்ஸ்ல அச்சீவ் பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்குன்னா ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்க. அழகு பயிற்சியை பொறுத்த வரையும் சென்டம் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க எல்லா கணக்கையும் பார்க்கணும். இருந்தாலும் நான் சொல்லக்கூடிய கணக்கெல்லாம் பார்த்துக்கோங்க. 1, 4, 6 இதெல்லாம் வந்து வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஸோ நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. சரிங்களா? இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்குன்னா ஒரு லைக் கொடுத்துட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க. ப்ளீஸ் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்கிறேன். உங்களுக்காக தொண்டை வலிக்க உங்களுக்கு நேரம் ஒதுக்கி வீடியோ போட்டுட்டு இருக்கோம். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க.